Our new session. In this session, we are going to discuss about continuation of the Unit 8. So in the last session, we discussed up to non-cooperation movement. So in the last session, we discussed about introduction, Gandhian mass nationalism, and Gandhi's early satyagrahas in India. And this and all we discussed in the last session up to this. So in this session, we are going to discuss about non-cooperation movement and its fallout and other different things which is coming under the non-cooperation movement. So next topic which is we are going to discuss is struggle for Purna Swaraj and launch of civil disobedience movement and the beginnings of socialist movement. So these are the three concepts which we are going to discuss in this session. So now we'll move into the session straight away. Non-cooperation movement and its fallout. So in the Khilafat movement itself, we saw Gandhi supported Muslims and they proposed a slogan known as Allahu Akbar, Bande Madaram and Musalman Ki Jai. So these are three important slogans which were proposed in Khilafat movement. So in that Khilafat movement and Khilafat committee also decided for this incidents which did by Britishers in Turkey. ஸோ டர்க்கியில் இந்த மாதிரி இந்த கலிஃபா என்ற முஸ்லீம் தலைவர் லீடர் தாக்கப்பட்டதுனால இந்தியாவில் இருக்க முஸ்லீம் சில பேர் போராடுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், காந்தி இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எதுக்கு முக்கியமாக அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காரணத்தினால இந்து முஸ்லீம் ஒன்றாவதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்து முஸ்லீமையும் ஒன்றாக்குறாங்க. ஸோ அதனால் காந்தி என்ன பண்ணுறாங்க, நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்சிடென்ட்டை மனசில் கருதிக்கிட்டு காந்தி என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம கோஆப்ரேஷனும் சப்போர்ட் எதுவுமே பண்ணக்கூடாது, கோஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி வெடிக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். ஸோ காலப்போக்கில் அந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் எப்படி வீக் ஆகுது, அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி குறையுது அப்படின்றது தான் ஃபாலோ. ஸோ இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இந்த கிலாஃபட் இன்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செப்டம்பர் 1920 ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணது இந்த மாதிரி நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நாக்பூர் செஷன் டிசம்பர் 1920. ஸோ இது வந்து செப்டம்பர், இது டிசம்பர் 19. அடுத்த மாதங்களில் அடுத்த ஒரு மாதம் 2 மாதம் கேப்பில் தமிழ்நாடு சேர்ந்த ஒரு முக்கியமான லீடரு சி விஜயராகவாச்சாரியார் அவரோட தலைமையில் இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை இந்த மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்ணி இந்த செஷனை முடிக்கிறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷனை முடிச்சிருங்க. ஸோ இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் முக்கியமான சில விஷயங்கள் அப்ஜெக்டிவ்ஸ் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிலாஃபட் மூவ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. என்னென்னலாம் பண்ணுறாங்க இந்தியன் லீடர்ஸு, இந்தியன் பொலிட்டிஷியன்ஸு. ஸோ என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் லீடர்ஸு முக்கியமான ஆளுங்களுக்கு சில கொடுக்கப்பட்ட பதவி பிரமாணங்கள், அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட டைட்டில்ஸு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே திரும்ப ஒப்படைக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எதுலேயுமே வந்து இந்திய லீடர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ லாயரு, கோர்ட்டு விஷயங்கள் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா லாயர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க புறக்கணிக்கிறாங்க. கோர்ட்டு, லா அண்ட் ஆர்டர் எல்லா விஷயங்களுமே லாயர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இந்த விஷயத்தையும் புறக்கணிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து ஆஃபீஸ், ஹையர் அஃபிஷியல்ஸ், லீடர்ஸ் பண்ணிட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தே பைகாட்டட் த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தே ஆர் நாட் வில்லிங் டு டேக் பார்ட் இன் த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறத எதிர்த்து போராடுறாங்க, வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 ஆக்டையும் அந்த ஆக்டையும் என்ன பண்ணுறாங்க, அதையும் எதிர்க்கிறாங்க. இந்த ஆக்ட் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பைகாட் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக இன்னும் லாஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்டோடைய ஃபங்க்ஷன்ஸு, ப்ரோக்ராம், பார்ட்டிஸ் எதுலேயுமே இந்தியா சம்மந்தப்பட்ட லீடர்கள், முக்கிய அரசியல் சம்மந்தப்பட்ட லீடர்கள் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத
அஃபிஷியலாக தெரிவிக்கப்படுறாங்க. தட் இஸ் known as நான் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்மெண்ட் பார்ட்டிஸ் அண்ட் அதர் அஃபிஷியல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கடைசி இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவில் மிலிட்ரி போஸ்ட்டுக்கு இந்தியா ஆளுங்க யாருமே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சிப்பாயி, அதர் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், கவர்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு யாருமே இந்தியன் ஹியூமன் ரிசோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, நாங்கள் யாரும் இப்போ வரமாட்டோம் ஆஃபீஸுக்கு, போலீஸுக்கும் வரமாட்டோம், சோல்ஜருக்கும் வரமாட்டோம், மற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எதுவுமே வரமாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாம் புறக்கணிக்கிறாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரெஃப்யூசல் டு அக்செப்ட் எனி சிவில் ஆர் மிலிட்ரி போஸ்ட். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு நான் கோஆப்ரேஷன் முக்கியமான ஒரு எய்மு பைகாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் குட்ஸ். ஸோ ஃபாரின் குட்ஸ், பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்குள்ளே பயன்படுத்தப்பட்ட புழக்கத்துக்கு கொண்டு வந்து எல்லா பொருட்களையும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைகாட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஸோ ஃபாரின் குட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க, இந்தியன் ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் known as ஸ்வதேஷி. ஸ்வதேஷி மீன்ஸ் குட்ஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா ஆர் அண்ட் பை இந்தியன்ஸ். ஸோ இது எல்லாமே நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுடைய முக்கியமான கொள்கைகள். ஸோ இந்த கிளாஃபட் இன்சிடென்ட், அதுக்கப்புறம் இந்த கிளாஃபட் இன்சிடென்ட்ல பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிர்த்து போராடப்பட்ட விஷயங்கள் இதுதான். இதோட இது முடியுது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டோட முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நோ டேக்ஸ் கேம்பெயின். நோ டேக்ஸ் கேம்பெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷில் சௌரி சௌரான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பெசன்ஸுக்கு நிறைய டேக்ஸ், நிறைய வரி செலுத்தி அவங்க முன்னாடியே டேக்ஸ் பர்டனை இம்போஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. ஸோ பர்டோலியில் இன் February 1922 ஸோ காந்தி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முக்கியமான ஒரு விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு முக்கியமான தலைவராக ஒரு உருவம் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கப்பட்ட அதிகமாக செலுத்தப்பட்ட விவசாய வரிகளை அதை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி போராடிட்டே இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தீயை மூட்டி வெளிநாட்டு பொருட்களை, வெளிநாட்டு கிளாத்து, குட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, பான்ஃபயர்னா எரிச்சாங்க. ஸோ தட் இஸ் known as பான்ஃபயர் ஆஃப் ஃபாரின் கிளாத்ஸ். ஸோ அவர் எங்கே காலம் வைக்கிறோம் அந்த இடங்களில் புரட்சி போராட்டம் பயங்கரமாக வெடிச்சிட்டு இருந்து, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் ஒர்க் பண்ண இந்தியன்ஸ் எல்லாமே அந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, காலேஜ் அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களும் ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் பிரிட்டிஷோடைய குட்ஸ் பைகாட் பண்ணுறது, இந்த மாதிரி எரிக்கிறது அது பண்ணாங்க. அது மக்கள் இன்னொரு விஷயம் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிட்டிஷோடைய பிரின்ஸ் வேர்ல்ட்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு வரதுக்கு பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ அந்த விஷயத்தையும் எதிர்த்து என்ன இந்தியா விசிட் பண்ணலாம் வரணும்னு நினைக்கும் போது அந்த பிரின்ஸு ஸோ அந்த விஷயத்தையும் எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, பைகாட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயமும் ஆக்சுவலாக என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்திய போராட்டக்காரர்கள் வேர்ல்ட்ஸோடைய பிரின்ஸ், இங்கிலாண்டோடைய பிரின்ஸ் இந்தியா வரதுனால அதை எடுத்து போராட்டத்தினால அவங்களோட இந்திய வருகையும் கைவிடப்பட்டது. ஸோ அதுக்கடுத்து என்ன இந்தியன் ட்ரேட் யூனியன்ஸ், இந்திய தொழிற்சங்கங்கள், உழைப்பாளர்கள் சங்கங்கள் எல்லாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு பக்கம் அவங்களுடைய பங்களிப்புக்காக போராட்டத்தை தொடங்குறாங்க. ஸோ காந்தி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சப்போர்ட் பண்ணி இவருக்கு ஆதரவு எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டே கால வீரர்களும் போராட்டம் வெடிச்சுட்டே இருந்தால ஸோ கடைசியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா ஒரு இன்சிடென்ட். ஸோ ஆன் February 5, 1922 ஸோ நேஷனலிஸ்ட் and along with the Indian politicians, Indian leaders and supporters of Indian freedom and Gandhi, they were Gorakhpur village in Uttar Pradesh. ஸோ அந்த இடத்துல போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போராட்டங்களை எதிர்த்து அடித்தடியும் லத்தி சார்ஜும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வயலண்ட்டாக மாறதுனால ஸோ ஒரு காலகட்டத்துக்கு ஒரு சுச்சுவேஷன் அப்புறம் பிரிட்டிஷ் போலீஸ்னால கட்டுப்படுத்த முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு எல்லாரும் உள்ள கதவை முடின்னு தாப்பால் போட்டுக்கிறான் அவங்களுடைய. they are closing their police station's door. So immediately what happened means, so some of the non-cooperation movement members who participated and supported the non-cooperation movement and supporters of Gandhi, they burnt or they blasted the entire police station with inside their 22 போலீஸ்மேன். ஸோ 22 போலீஸ் அதிகாரிகளை உள்ள வச்சு அங்கேருந்த விவசாயிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க உயிரோட எரிச்சிடுறாங்க. ஸோ இந்த காரணத்தில் காந்தி என்ன பண்ணுறாருன்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை கைவிட்டுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது, எப்படி நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நம்ம ஃபாலோ அவுட் ஆச்சுன்றதை பார்த்தோம், எப்படி உருவாச்சுன்றதை பார்த்தோம். ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்குது, இன்னொரு இன்சிடென்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டு கைவிடப்பட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு so in other form there is a revolt started against the Britishers, that is known as boycott of Simon Commission.
boycott of Simon Commission that took place on 8th November 1927. 8th November 1927 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தலைமையில ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கமிட்டியோட தலைமை யாரும் பார்த்தீங்கன்னா சார் ஜான் சிமோன். அவர் அந்த கமிட்டியில மெயினா பார்த்தீங்கன்னா இந்திய ஆளுங்களை யாருமே ஆட் பண்ணாம ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இந்திய அரசியல் எப்படி இருக்கணும், இந்தியா எப்படி என்னெல்லாம் அவங்களுடைய கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே எப்படி இருந்தது அவங்களுக்குள்ளே வெறும் ஒயிட்ஸ் எல்லாருமே சேர்த்து வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. தட் இஸ் நோன் அஸ் சைமன் கமிஷன். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரும் அதிருப்தியை உண்டானதுனால இந்திய பொலிட்டிக்கல் லீடர்ஸு, இந்தியன் சப்போர்ட்டர்ஸு, மற்ற எல்லா ஆளுமே என்ன பண்றாங்கன்னா மக்களை ஒன்று திரட்டி சைமன் கோ பேக் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை உச்சரிச்சுக்கின்னு இந்த கமிட்டியை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கடைசியில் இது என்ன போலீஸ் இந்த மக்கள் எல்லாரையும் என்ன பண்ணுறது, ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாரையும் அடிச்சு கலைக்கிறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாலா லாஜ்பத் ராய் சீரியஸா அடிபட்டு உயிரிழந்துறாரு கொஞ்ச நாள்ல. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட். ஸோ நேரு ரிப்போர்ட். ஸோ அண்டர் மோதிலால் நேரு with some few principles there is a constitution for our country we can form. ஸோ நம்ம கண்ட்ரிக்கு தேவையான ஒரு கான்ஸ்டியூஷன், ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நம்ம கண்ட்ரிக்கு தேவை, எப்படி இருந்தால் நம்ம கண்ட்ரி நல்லா இருக்கும், ஸோ என்ன டொமினியன் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி சில முக்கியமான விஷயம் கொள்கைகளை கோட்பாடுகளை முன் வச்சு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியில் ஃபார்ம் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட் பேர் தான் நேரு தலைமையில் இருந்தாலும் அந்த ரிப்போர்ட் பேர் நேரு ரிப்போர்ட். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்தியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ். ஸோ டொமினியன் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எலெக்ஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராவின்ஷியல்லையும் மாகாணங்கள் தனிப்பட்ட மாகாணங்களையும் எலெக்ஷன் நடக்கணும். மாகாணங்களில் எந்த இடங்களில் எலெக்ஷன் நடந்தாலும் ஒரு பக்கம் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்தாலும் இந்தியர்கள் ஆட்சி புரியணும், இந்தியாவுக்கும் தனியாக ஆட்சி புரியணும், ஒரு பவர் கிடைக்கணும். தட் இஸ் நோன் அஸ் டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா. ஸோ அடுத்து என்ன இந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான ரெக்கமெண்டேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜாயிண்ட் அண்ட் மிக்சட் எலக்ட்ரோரேட்ஸ் இஸ் நத்திங் பட் ஸோ போத் முஸ்லிம்ஸ் இந்துஸ் கேன் டேக் பார்ட் இன் த எலெக்ஷன் இன் எ ஸ்பெசிஃபிக் ஆர் அ செப்பரேட் கான்ஸ்டியூஷன். ஸோ ஒரு பக்கம் வந்து இந்திய ஆளுகளும் போட்டி போடலாம், முஸ்லீம் ஆளுகளும் போட்டி போடலாம் எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெக்கமெண்டேஷனை வைக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸும் தனியாக சீட் அலாட் பண்ணணும் ஒரு ப்ராவின்சஸ்லையும் அப்படின்னு கேட்குறாங்க. மைனாரிட்டிஸ்க்கு தனியாக சீட் அலாட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே அடிப்படை உரிமைகளை வச்சு தான் நடக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 18 years ஆஃப் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வயசு இருக்கவங்க மட்டும் ஓட்டு உரிமை இருக்குது, ஓட்டு போடுறதுக்கான ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நேரு ரிப்போர்ட் மூலமாக தெரிவிக்கப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜின்னா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, முஸ்லீம்ஸுக்கு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிசர்வ்டு முஸ்லீம்ஸ்க்கு 1/3 ஆஃப் சீட், ஸோ மூணில் ஒரு பங்கு சீட்டு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி இந்த டிராஃப்ட் இந்த நேரு ரிப்போர்ட் கூட அவருடைய வேண்டுகோளை முன்வைக்கிறாரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஜின்னாஸ் 14 பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த கான்செப்டை வந்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து இந்து முஸ்லீம்கான ஒற்றுமை வந்து பிளவு ஏற்பட்டு வேறு முஸ்லீம்ஸ்க்கு தனியாக ஒரு நாடு இல்லைனா முஸ்லீம்ஸ் தனியாக ஒரு கான்ஸ்டியூன்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது. இதுலேருந்து தான் ஸோ வித் திஸ் கான்செப்ட் எண்ட்ஸ். ஸோ அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஃபார் பூர்ண ஸ்வராஜ் அண்ட் லான்ச் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஸோ ஸ்ட்ரகிள் ஃபார் பூர்ண ஸ்வராஜ்னா இட்ஸ் நத்திங் பட் அ ஃபைட்டிங் ஃபார் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், தட் இஸ் நோன் அஸ் பூர்ண ஸ்வராஜ். ஸோ நெக்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ அரசாங்கத்தோட சட்டத்துக்கு எதிர்த்து போராடுறது தான் சிவில் ஒத்துழையாமை இயக்கம், தட் இஸ் நோன் அஸ் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஸோ இதில் சம் ஆஃப் த காங்கிரஸ் மென் வேர் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் டொமினியன் ஸ்டேட்டஸ். ஸோ நேரு ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் தனியாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இந்தியா ஆட்சி புரியணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நேரு ரிப்போர்ட்ல.
ஸோ காங்கிரஸ் இருந்த சில முக்கிய லீடர்ஸ் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, நோ, வி டோன்ட் வாண்ட் டொமினியன் ஸ்டேட்டஸ் அண்ட் வி வாண்ட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் பூர்ண ஸ்வராஜ், தட் இஸ் நோன் அஸ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்த காரணத்தை வச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காரணத்தினால நேரு December 1920 with Jawaharlal Nehru as a president, the concept of Purna Swaraj was declared as a goal. ஸோ காங்கிரஸ் செஷன் லாகூர்ல December 1920 இன்னொரு செஷன் நடக்குது. இது முன்னாடி அந்த செஷன் நேரு ரிப்போர்ட்டை பத்தி என்ன பண்றாங்கன்னா, இது சரி வராது, நம்ம டொமினியன் ஸ்டேட்டஸ் தேவையில்லை, வி வாண்ட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதுல வந்து மோதிலால் நேரு வருவாரு நேரு ரிப்போர்ட்ல. இதுல பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வருவாரு, ஸோ அவங்களுடைய புள்ள. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஃபரன்ஸ்ல காங்கிரஸ் செஷன்ல பூர்ண ஸ்வராஜ் வேணும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை எதிர்க்கிறாங்க, பைகாட் பண்றாங்க, போகாம காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாருமே. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கன்ற ஒரு கான்செப்டையும் லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த மீட்டிங்லேயே கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, January 26, 1930 இண்டிபெண்டன்ஸ் டேவா டிக்ளேர் பண்ணுங்க, பிளட்ஜுக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு பிளட்ஜை உருவாக்குங்க, பூர்ண ஸ்வராஜ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த இந்தியன் காங்கிரஸ் செஷன் ஹெல்ட் இன் லாகூர் December 1929. முக்கியமான இந்த செஷனோட முக்கிய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை புறக்கணிக்கிறது, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒத்துழைக்காம போகிறது. அது மட்டும் இல்லாமல் January 26 இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டேட்டை டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டில் எல்லா இந்திய குடிமக்களும் ஒரு அமைதியான வழியில் ஒரு பிளட்ஜ் எடுக்கிறாங்க. தட் இஸ் in the modern day we are following as a pledge of India, and that's why we are celebrating 26 January as a January 26 as a Republic Day. ஸோ அந்த செஷன்லேயே பார்த்தீங்கன்னா காந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சில சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட்டு காந்தி தலைமையில் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, சால்ட் சத்தியாகிரகா. சால்ட் சத்தியாகிரகா இஸ் நத்திங் பட் உப்பு சத்தியாகிரகன்றது தான் சால்ட் சத்தியாகிரகம். ஸோ இவரோட முக்கியமான இந்த சால்ட் சத்தியாகிரகம் முக்கியமான கொள்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லார்ட் இர்வின் என்ற ஒரு வைஸ்ராய் இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, on 31st January, ஸோ அவருடைய தலைமையில் உப்போடைய விலை, உப்பை வந்து அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கிறது, இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால காந்தி என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஒரு போராட்டத்தில் குதிக்கிறாரு. தட் இஸ் நோன் அஸ் சால்ட் சத்தியாகிரகா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்து உங்களுடைய எக்ஸ்பென்ஸை, மிலிட்டரி எக்ஸ்பென்ஸு, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் எல்லாத்தையும் 50% ரிடக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே யாரெல்லாம் இந்திய போராளிகளை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்களோ அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற கொள்கையில் முன் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ லேண்டில் வர ரெவன்யூவை 50% வந்து நீங்கள் கேட்குறது வந்து அதையும் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உப்புக்கான வரியை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும், வரியே போடக்கூடாது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஷுட் நாட் இம்போஸ் எனி டேக்ஸ் ஆன் சால்ட் விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியன் சாயில். ஸோ இந்திய மண்ணில் உற்பத்தி செய்யப்பட்ட உப்புக்கு நீங்கள் ஏன் வரி செலுத்துறீங்க, அதையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்ல சில விஷயங்களை கோரிக்கையை வச்சு போராடுறாங்க. தட் இஸ் நோன் அஸ் சால்ட் சத்தியாகிரகா. ஸோ இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் என்ன பண்ணுறாரு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. உடனே காந்தி என்ன பண்ணுறாரு, ஸோ இமீடியட்டாக காந்தி என்ன பண்ணுறது, சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட்ன்ற விஷயத்தை லான்ச் பண்ணுறாரு. என்ன அதோட ஒட்டுமொத்த நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, சால்ட்டுக்கான வரியை சால்ட்டில் நீங்கள் இம்போஸ் பண்ணியிருக்கிற வரியை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை உண்டு பண்ணுறாரு. ஸோ அந்த போராட்டம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th March 1930 காந்தி என்ன பண்ணுறாரு, சபர்மதி ஆசிரம் அவர் கூட என்ன பண்ணுறாரு, ஒரு 78 பேரை திரட்டிங்கன்னு குஜராத்தில் சபர்மதி ஆசிரம்ன்ற ஒரு இடத்துல அவர் வசிக்கிற இடத்துலேருந்து அந்த உப்பு உற்பத்தி பண்ணுற இடத்த நோக்கி என்ன பண்ணுறாரு, நடபாதையாக போகிறாங்க. தட் இஸ் நோன் அஸ் சால்ட் சத்தியாகிரகா பை காந்திஜி. அவர் கூட ஒரு 78 பேர் வாக்கர்ஸ் நடந்தே போனாங்க. ஸோ என்ன பண்ணனா, ஒரு காந்தி கவர் அட் த ஏஜ் ஆஃப் 61 years, காந்தி கவர்ட் 241 miles in 24 days. 24 நாள் நடந்தே அந்த
சால்ட் சத்தியாகிரகத்தை முடித்தாங்க. ஸோ கரெக்டாக எப்போ முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th April 1930 அந்த டேட்டில் அந்த சால்ட் சத்தியாகிரகா முடிக்க வந்தது. ஸோ என்ன அது எப்படி முடிவு வந்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இட் வாஸ் எண்டட் பை சால்ட்டு கையில் எடுத்துட்டு சால்ட்டுக்கான டேக்ஸு வரி முனைப்புள்ளி எல்லாத்தையுமே நீங்கள் கைவிட்டால் தான் நான் இந்த போராட்டத்தை விடுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தொடர்ந்தாங்க. கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆச்சு அவங்களுக்கு. ஸோ அதோட அந்த கான்செப்ட் முடியும். அடுத்த கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா சால்ட் சத்தியாகிரகா இன் ப்ராவின்சஸ். ஸோ ப்ராவின்சஸ்னால் தனிப்பட்ட மாகாணங்கள். தமிழ்நாடு மற்ற எல்லா இந்த பெங்கால், மும்பை இந்த எல்லா மாகாணங்கள்லையும் தனித்தனி என்ன பண்ணால் போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த போராட்டங்களில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபாரின் குட்ஸ் எல்லாமே சூறையாடப்படுது, லிக்கர் ஷாப்ஸ் இது எல்லாத்தையுமே எரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆங்கிலேயர்கள் தாக்கப்படுறாங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா காந்தியை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஏர்வாட் ஜெயிலில் அவரை தூக்கி போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காந்தி, கான், அப்துல் காஃபர் கான் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக இந்த போராட்டத்துக்கு யாரெல்லாம் முக்கியமாக தலைமை தானாங்களோ அவங்க எல்லாரையும் தேவர் அரெஸ்டட் இமீடியட்லி அண்ட் தேவர் புட் இன் எ ஜெயில். ஸோ இதோட இந்த கான்செப்ட் முடியுது. ஸோ இது இந்திய வரலாற்றில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு மாஸ் மூமெண்ட் பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் இந்த சால்ட் சத்தியாகிரகில் எல்லா மாகாணங்களிலும் விவசாயிகள், ட்ரைப்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, விமன், ஆம்பளைங்க, பொம்பளைங்க, குழந்தைங்க எல்லாமே இந்த போராட்டத்தில் இறங்கி இந்த போராட்டத்தை மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக மாற்றினாங்க. இதனால் இந்த போராட்டம் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு மூமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ராம்சே மெக்டொனால்ட் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் லண்டனில் 1930 நவம்பரில் நடக்குது. ஸோ அது யார் தலைமையில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டொனால்ட். ஸோ இவர் எப்படி இந்த மீட்டிங்கை கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டாக முஸ்லீம்ஸுக்கு கொடுக்க முடியாது, ஸோ கவர்மெண்ட்டு என்ன பண்ணா செப்பரேட் எலக்ட்ரோட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ் வில் நாட் பி அலவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் காந்தி என்ன பண்ணுறாருன்னா, காந்தி அவரோட காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மீட்டிங்கை புறக்கணிக்கிறாங்க. நிறைய பேரை ஜெயிலில் வர இருக்கிறதுனால இந்த மீட்டிங்கும் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் தலைமை சம்மந்தப்பட்ட லீடர்ஸ் எல்லாருமே பங்கேற்க முடியல. அதனால் இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு எந்த ஒரு பயனும் இல்லாமல் போகுது. ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் பேக்ட். So Gandhi Irwin Pact is nothing but, so there is a pact signed between Lord Irwin, he is representing British East India Company and he is having a talk with Gandhi Indian on behalf of representing, there is a talk between the Irwin and Gandhi. So on March 5th 1939, so this agreement or treaty was, discussion was going about a immediate release of all political prisoners not involved in any violence. யாரெல்லாம் இந்திய மிதமாக வயலன்ஸ் மூலிமா எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகாமல் போராடினாங்களோ அவங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாரெல்லாம் ரிசைன் பண்ணாங்களோ அவங்கள திரும்ப வேலைக்கு எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஹார்ஷ் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி ஃபார்ம், ஒரு பேக்ட் ஒன்று சைன் பண்ணுற அக்ரிமெண்ட்டு, தட் இஸ் நோன் அஸ் காந்தி இர்வின் பேக்ட். ஸோ கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் ஆல்சோ பர்மிட்டட் த, அது மட்டும் இல்லாமல் கோஸ்டல் வில்லேஜஸில் சால்ட் கன்சம்ஷனும் நீங்களே உற்பத்தி பண்ணி நீங்கள் விற்றுக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த டைமில் அந்த பேக்டில் சைன் ஆகுது. கூடவே எந்த ஒரு போராட்டங்கள் புரட்சிகளும் வெடிக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தமாகி காந்தி ஒத்துக்கிறாரு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, காந்தி ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு ஸ்டார்ட் ஆகுது. அதில் காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. கூடவே இந்தியன் லீடர்ஸ் எல்லாருமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரினியூவல் ஆஃப் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். ஸோ ரினியூவல் என்னன்னா மறுபடியும் அந்த சிவில் ஒத்துழையாமை இயக்கத்தை மறுபடியும் புதுப்பிக்கிறாங்க. ஒய் மீன்ஸ் காந்தி ரிவைவ்ட் த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் பிகாஸ் மார்ஷல் லா வாஸ் ஃபோர்ஸ். ஸோ மார்ஷல் லா எப்படின்னா காந்தி அவருடைய போராளிகள் எல்லாரையும் அடிச்சியோ இல்லை ஏதோ ஒரு வழி பண்ணியோ அவங்கள கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு
பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க ஜனவரி 1932. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா காந்தி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அந்த மார்ஷல் லா மூலியமா. காங்கிரஸ் லீடரும் நிறைய பேர் அவர் கூடவே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனை எதிர்த்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே டைமில் டக்குன்னு போராட்டத்தில் குதிக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் கடையடைப்பு, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டங்கள் வெடிக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 80,000 people வேர் அரெஸ்டட் வித்தின் 4 months. ஸோ 4 மாதத்தில் 80,000 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கூடவே இந்த நேஷனலிஸ்ட் ப்ரெஸ்ஸு மீடியா இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டு மொத்தமாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு சப்ரஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மீன் டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த 2nd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணலை காங்கிரஸ். ஸோ கடைசியில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸில் முன்னாடியே சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை ரினியூவ் பண்ணுறாங்க, ரிவைவ் பண்ணுறாங்க. திரும்ப எப்படி நம்ம புரட்சியில் நம்ம பிரிட்டிஷ் ஆங்கிலேய போராட்டங்கள் எதில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை முக்கியமாக தீர்மானம் பண்ணாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ரினியூவல் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். ஸோ அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனல் அவார்ட் அண்டு பூனா பேக்ட். ஸோ கம்யூனல் அவார்ட் அண்ட் பூனா பேக்ட் இஸ் நத்திங் பட் so on 16th of August 1932 Prime Minister Ramsay MacDonald who announced the communal award is nothing but so he is giving separate electorates to the minorities, Muslims, Sikhs, Indian, Christians and Anglo-Indians and women and other depressed classes. So communal award என்ன பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டொனால்ட் என்ன பண்ணுறாருன்னா ஸோ காங்கிரஸுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறாரு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து எந்த ஒரு முஸ்லீம் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்கு தனியாக ஒரு எலக்ட்ரோரேட்டோ இல்லை கான்ஸ்டியூன்சியோ தனி தொகுதியோ கொடுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை இவங்க நிராகரித்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ராம்சே மெக்டொனால்ட் 16th August 1932 எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் தனித்தனியாக தனித்தனி தொகுதி இருக்குது, தனித்தனி நீங்கள் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த விஷயத்த ஓப்பனாக இவர் லான்ச் பண்ணுறது. தட் இஸ் நோன் அஸ் கம்யூனல் அவார்டு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா காந்தி என்ன பண்ணுறாரு எதிர்த்து புறக்கணிக்கிறாரு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி வந்து டிப்ரெஸ்டு கிளாஸஸ், மைனாரிட்டி கிளாஸஸ், அவங்களும் இந்துஸ் எல்லாருமே வந்து எலெக்ஷனில் ஒரே டைமில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல வெடிக்குது. ஸோ அதனால் ஒரு பக்கம் இந்த மைனாரிட்டி கிளாஸஸ், டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்காக தனியாக ரிசர்வ்டு சீட் அலாட் பண்ணுங்க, பட் ஆனால் தனியாக எலக்ட்ரோரேட்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை காந்தி என்ன பண்றாரு சைலண்டா ஒரு பக்கம் உருவாக்குறாரு. ஸோ தட் இஸ் நோன் அஸ் கம்யூனல் அவார்ட். ஸோ கடைசியில் காந்தி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா 20th September 1932 இங்கே ஆகஸ்ட் செப்டம்பர் அடுத்த மாதமே உடனே என்ன பண்ணுறாருன்னா சாவர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், எதுக்கு டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்கு தனியாக எலக்ட்ரோரேட்ஸு, தனியாக கான்ஸ்டியூன்சி, தனியாக தொகுதி கொடுக்க சொல்லிட்டு போராட்டத்தில் இறங்குறாரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர் கூட இருக்க சில டிப்ரெஸ்ட் கிளாஸ் லீடர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இதை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பூனா பேக்ட். ஸோ பூனா பேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ தெர் இஸ் எ இன்டென்ஸ் டென்ஷன் பிட்வீன் த காந்தி அண்ட் டிப்ரெஸ்ட் கிளாஸ் லீடர்ஸ், மெயின்லி அம்பேத்கர் அண்ட் MC ராஜா. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்காக போராடுற லீடர்ஸு. ஸோ இதில் முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக டிப்ரெஸ்ட் கிளாஸுக்கான செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் எதிர்த்து போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அகைன்ஸ்டாக போராடுறாங்க. தட் இஸ் நோன் அஸ் பூனா பேக்ட். ஸோ இந்த பேக்டில் ஃபைனலாக என்ன சைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ காந்தி என்ன பண்ணுறாரு தெர் இஸ் கமிங் ஃபார் அக்ரிமெண்ட் வித் அம்பேத்கர். ஸோ காந்தி அம்பேத்கர் என்ன பண்ண டிப்ரெஸ் கிளாஸ் லீடர் அம்பேத்கர், ஸோ இன்னொரு பக்கம் காங்கிரஸ் லீடர் காந்தி என்ன பண்ணால் ஒரு பேக்ட் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அந்த டிப்ரெஸ் கிளாஸுக்கு நீங்கள் அந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் எலக்ட்ரேட்டுக்கு மிக்சராக எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரிசர்வ் சீட் வேணால் நாங்கள் ரிசர்வேஷன் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு பக்கம் வந்து அதர் ரிலீஜன்ஸ் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணால், ஐ கிளாஸ் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணால், இன்னொரு பக்கம் டிப்ரெஸ் கிளாஸு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாராவது வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பட் ஆனால் மிக்சராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. தட் இஸ் நோன் அஸ் பூனா பேக்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸையும் அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு 71லேருந்து 148க்கு நீங்கள் ரைஸ் பண்ணி கொடுங்க, இந்த டிப்ரெஸ் கிளாஸ்க்கான எலெக்ஷனில் இவ்வளோ சீட்லேருந்து இவ்வளோ சீட்டு ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணி கேட்டு வராங்க. தட் இஸ் நோன் அஸ் பூனா பேக்ட்.
ஸோ இந்த மாதிரி இந்த பேக்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் காந்தி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் தப்பு பண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ரியலைசிங் தட் ஸோ இட் டிட் against the depressed class some unwanted and he created some unwanted issues, so is compromising with the depressed class leaders Ambedkar and others. So he started a important association known as Harijan Sevak Sangh to work for removal of discrimination. ஸோ கலரு ஜாதி மதத்தால் வேற்றுமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுறதுக்காக ஒரு அமைப்பும் ஒரு இயக்கமும் உருவாக்கி அந்த அமைப்போட பேர் பார்த்தீங்கன்னா ஹரிஜான் சேவாக் சங்கா. ஸோ இந்த அமைப்போட முக்கிய வேலை என்ன பார்த்தீங்கன்னா டெம்பிள் என்ட்ரி. ஸோ டெம்பிள் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே சில தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே ஸோ டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் வேர் நாட் அலவுட் டு என்டர் இன் த டெம்பிள்ஸ். ஸோ ஆன் 8th January 1933 வாஸ் அப்சர்வ்ட் அஸ் அ டெம்பிள் என்ட்ரி டே. ஸோ இதன் மூலிமா அம்பேத்கரும் காந்தி என்ன பண்ணுறாங்கன்னா போராடுறாங்க. இவங்க போராடி இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கோயிலுக்குள்ள அனுமதி பெற்று உள்ளே போகிறதுக்கான விஷயத்த ஒரு போராட்டம் பண்ணி அந்த பர்மிஷன் மாதிரி ஒரு கிடைக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் மூலியமாக ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் நோன் அஸ் கேம்பெயின் அகைன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகினிங்ஸ் ஆஃப் சோஷியல் மூமெண்ட்ஸ். ஸோ பிகினிங்ஸ் ஆஃப் சோஷியல் மூமெண்ட் என்னது? ஸோ பிகினிங்ஸ் ஆஃப் சோஷியல் மூமெண்ட் இஸ் நத்திங் பட் ஸோ இந்த 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனை தொடர்ந்து டஷ்கந்த் என்ற உஸ்பெகிஸ்தானில் இருக்க ஒரு பிளேஸில் எம்என் ராய் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை அங்கேருந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து சில ஃபாலோவர்ஸ் யார் அதோட மெம்பர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா முகர்ஜி, அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா. ஸோ இவங்கெல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் சோஷியலிசம் என்ற கான்செப்ட்னா எல்லாரும் சமம், எல்லாரும் ஈக்குவல் என்ற கான்செப்டை ஸோ டஷ்கந்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஃபவுண்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா, அபானி முகர்ஜி, எம்என் ராய் இவங்க எல்லாம் ஃபவுண்டிங் மெம்பர்ஸு. ஸோ ஒரு பக்கம் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் சோஷியலிஸ்ட் ஐடியாலஜி எதிர்த்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு நிறையா எஃபர்ட்ஸ் எடுத்து இது எப்படி எலிமினேட் பண்ணலாம், இது எப்படி இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அழிக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஒரு பக்கம் இன்னொரு நிறையா விஷயங்களை அரசாங்கத்து மூலிமா அரசு மூலிமா என்ன இது எப்படி இந்த விஷயத்தை அழிக்கலாம் சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தராக என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு எஸ்ஏ டான்ஜி, எம்என் ராய், முசாஃபர் அகமது, சிங்காரவலர் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இமீடியட்டாக யாரெல்லாம் அந்த கம்யூனிசம் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட பிகினிங்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி வந்து இந்த சோஷியலிஸ்ட் கான்செப்ட் கம்யூனிசம் கான்செப்ட் எப்படி உருவானது தான் திஸ் இஸ். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி how it was founded. So platform to propagate their views and to expose the true color of British rule in India. So பிரிட்டிஷோட உண்மையான முகத்தறியும் அவங்கள உண்மையான சரியாக செயல்படாத விஷயங்கள் நம்மளை அடிமைப்படுத்தப்பட்ட விஷயங்களை இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி மூலிமா வெளியே கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1925 ஆல் இண்டியா கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது. ஸோ அந்த கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸை ஸோ சிங்காரவேலர் தான் என்ன பண்ணுறாரு, இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா டியூரிங் தட் டைம். இன் தட் செஷன் 1925 session in Kanpur, All India Communist Conference was held. It was presided by Singaravelar. So it was the founding of the Communist Party of India in Indian soil. So in the date la in the year la in the இடத்துல இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்ற ஒரு சோஷியலிசம் ஐடியா வந்து இந்தியாவுக்குள்ள வருது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இவங்களோட இந்த புதுமையான ஒரு முயற்சினால இந்தியாவுக்குள்ள ஆல் இண்டியா ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸ் பார்ட்டின்னு ஒரு அமைப்பு 1928 உருவாக்கப்படுது. ஸோ இந்த ஒட்டுமொத்த அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயிகள், போராளிகள் எல்லாருக்கும் மறைமுகமாக பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக எடுத்து போராடுறாங்க. பிரிட்டிஷோடைய ஒட்டுமொத்த முகத்தெரியும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஆயுதமாக ஒரு டூலை இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை சோஷியலிஜி ஐடியாலஜி வச்சு இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த கான்செப்ட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் ரெவல்யூஷனரி
ஆக்டிவிட்டீஸ். ஸோ ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை வித்ரா காந்தி பண்ணதுக்கப்புறம் புதுசாக இந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் ஆர்மின்னு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ வித் தட் அசோசியேஷன், ஸோ சம் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் நோன் அஸ் ஆர்ம்டு ரிபல். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை பயன்படுத்தி எப்படி நம்ம பிரிட்டிஷர்ஸ் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் போராடுவாங்க. தட் இஸ் நோன் அஸ் ஆர்ம்டு ரிபல்லியன். அது மட்டும் இல்லாமல் இந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் ஆர்மி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே சின்னதாக ஒரு ஆர்மி டிஃபென்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க. அதில் முக்கியமான ஆள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மில், அசாஃபக்குல்லா கான், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய ட்ரெயின் முக்கியமான தளவாடங்கள் இடத்துல கக்கோரின்ற ஒரு இடத்துல ட்ரெயின் மூலியமாகவும் சில விஷயங்கள் சில பொருட்களை கவர்மெண்ட்டோடைய மணி, அவங்களுடைய ஆர்ம்ஸ், அம்யூனிஷன்ஸு, வெப்பன்ஸ் எல்லாமே கொண்டு போவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, சூறையாடிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் கடத்தி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேரையும் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அவங்கள கொண்டுடும், அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள தூக்கில் போட்டுடும். தட் இஸ் நோன் அஸ் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதனால கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் 1928 சாண்டர்ஸ் என்ற ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரியை லத்தி சார்ஜ் பண்ணுவார். அந்த டைமில் லாலா லஜபதி என்ன பண்ணுவார், இறந்துருவார். அவர் இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சாண்டர்ஸோடைய லத்தி சார்ஜ் மட்டும். இன்னும் ஒரு சில மார்ஷியல் லா கேம் இன் டு ஃபோர்ஸ் டு சப்ரஸ் த இந்தியன் ரிவோல்ட்ஸ். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, திடீர்னு உடனே பகத்சிங்கு, பிகே தத் இவங்க இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா 1929 அடுத்த வருஷமே 28 அப்புறம் 29 இமீடியட்டாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் அசம்பிளி நடந்துகிட்டே இருக்கும். அந்த அசம்பிளிக்குள்ளே யாருக்கும் எந்த ஒரு அடியும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிகே தத் அண்ட் பகத்சிங், ஸோ திஸ் 2 people will throw a smoke bomb inside the central legislative assembly without hurting. யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஒரு பாம்பை தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு, அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து இங்கிலாந்து சிந்தாபாத்ன்ற ஒரு ஸ்லோகனையும் சொல்லிட்டு இந்தியன் லீடர்ஸ் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணீங்களோ அவங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. கடைசியில் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி அவங்களையும் தூக்கில் போட்டு கொண்டுடுவாங்க. So with this, we will end the session. Remaining things we will see in the next session. Thank you.